இவங்களுக்கு நீங்க உணர்த்துறீங்க எங்களுக்கு ஆச்சுங்களா. அப்ப நம்ம எங்களுக்கும் கொஞ்சம் உத்வேகம், நம்ம போன இதெல்லாம் பார்க்கணும் பிடிக்கணும்னு ஒரு வேகம் கிடைக்குதுங்க. நம்ம நடுவில் நல்லா பேசும்போது ஒரு சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, நீங்க இப்படிதான் மோசமான நிலையில் இருக்குது, கேட்கறதுக்கு எல்லாம் ஒரு 2 பேர் இருக்காங்க, நம்மளாம் செய்யணும் அப்படின்ட்டு உங்க லிங்க் எல்லாம் தான் அனுப்பிச்சிருக்கிறேன். நானு கேட்கணும், நீங்க ஒருத்தர் கண்காணிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு பயமாவது வரணும், அட்லீஸ்ட் நம்மளாம் செய்யணும், பயம் வந்தா தெளிஞ்சுக்குவாங்க. ஆமா அதெல்லாம் சொல்லியிருக்கிறேங்க, நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த கடவுள் எந்த அளவுக்கு நமக்கு உதவிகரமா இருக்கான்னு தெரியலீங்க. இருந்தாலும் அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நல்லாதான் இருக்கு. இன்று வள்ளலார் சன்மார்க்கம் தொடங்கியதிலிருந்து முத்தியால் அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னங்கய்யா? இப்பதான் பெருமான் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியதும் அவள் சந்தேகத்துக்கு தெளிவான விடையும் கிடைக்குது. அது என்னன்னா, ஒரு நாள் வள்ளல் பெருமான் வெங்கடரெட்டியாரும் முத்தாலி அம்மையாரையும் அழைக்கிறார். அழைத்தது, அவர்களே, நீங்கள் நீண்ட காலமாக எனக்கு மிக உதவி செய்து திருவருள் துணை நிற்க நல்ல என் தாயகப்பனை போல என்னுடன் இருந்து பராமரித்தீர்கள். இருந்தாலும் கூட இந்த தர்மசாலையில் நடக்கக்கூடிய பணிகளை அடியேன் உடனிருந்து பார்த்தால் ஒழிய அது சிறப்பான நிலைக்கு ஆளாகாது என்பதால் அடியேன் அங்கு செல்ல விரும்புகிறேன் என்கிறார் ராமலிங்கர். உடனே ரெட்டியாரும் முத்தியாலமும் கண் கலங்கி அழுது புலம்பி மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அவருடைய இல்லத்தில் மட்டுமல்ல, அவங்க மனதிலும் பிரிவின் காரிருள் சூழ்ந்ததாக அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கறாங்க. கடந்த காலத்தை ஒரு வினாடி, தண்ணீர் விளக்கெறிந்த அந்த வீடு, கிரகணம் பிடித்த சூரியனை போல சோபை இழந்து எல்லோரும் சோகமா இருக்காங்க. அப்போது வள்ளல் பெருமான் அன்பர்களோடு வடலூர் சத்திய தர்மசாலையில் நிரந்தரமாக தங்குவதற்கு புறப்பட தயாராகி 9 ஆண்டுகள் தம்மை ஆதரித்து அன்னமிட்டு தமக்கு பணிவிடைகள் புரிந்த அன்பு தம்பதியிடம் விடைபெற்றுக் கொள்ள வருகிறார். வந்தவர் அங்கே கண்களிங்கு நிற்கும் வெங்கடரெட்டியாரை பார்க்கிறார். அவரோ அழுத வண்ணம், சுவாமி, எங்களை அறியாமல் தங்களுக்கு நாங்கள் ஏதேனும் குறை வைத்து விட்டோமோ என்று கூறினால் எங்களை திருத்திக் கொள்கிறோம். அன்பு கூர்ந்து இங்கிருந்து தாங்கள் செல்லக்கூடாது என்கிறார். ஆனால் பெருமானோ, ரெட்டியாரே, தயவு செய்து வருந்தாதீர்கள். ஒரு செயலை தொடங்கி வைத்தவன் அச்செயல் நடக்கும் இடத்தில் இருந்து கண்காணித்தால் மட்டுமே அந்த செயல் சிறப்பாக நடக்கும். ஆகவே அங்கு நடக்கும் அந்த தர்மசாலை நடக்கும் பசியாற்றுதல் பணிக்கு அந்த உணவின் ருசியும் அந்த உணவின் தன்மையும் அடியே நமச்சிவாய் நான் உடனிருந்து உணர்ந்தால் மட்டுமே அது சிறப்பாக நடைபெறும். ஏனெனில் ஒரு செயலை தொடங்கியவனுடைய மேற்பார்வையில் நடக்கும் பொழுதே அந்த செயல் மிக சிறப்பான பயனை தரும். ஆகவே செல்கின்றேன், அன்பு கூர்ந்து மன்னித்து விடுங்கள், அந்த உங்களை விட்டு பிரிவதற்கு என்று வருந்திய வள்ளல் பெருமான் முத்தியால் அம்மையாரை கருணையோடு பார்த்து, ரெட்டியார் அம்மா, தாங்கள் இருவரும் நினைப்பது போல் அடியேன் தங்களிடம் கோபித்துக் கொண்டு செல்லவில்லை. தங்கள் வீட்டில் நான் தங்கியிருந்த இந்த 9 ஆண்டு காலம் தாங்கள் என் தாயை விட சிறந்து பராமரித்து எனக்கு உணவு படைத்தீர்கள். பூஜைக்கு வேண்டிய பொருள்களை நாள்தோறும் தவறாமல் தயார் செய்து கொடுத்தீர்கள். நான் தியானம் பண்ணவும் பாட்டெழுதுமான என் பணிகளுக்கு தாங்கள் இம்மியளவு கூட குந்தகம் செய்ததில்லை. எனக்கென தனி அறை கொடுத்து என் ஏகாந்தத்திற்கு பெரும் துணை புரிந்தீர்கள். இதற்கெல்லாம் நான் தங்கள் இருவருக்கும் கைமாறு செய்ய இந்த ஜென்மம் போதாது. ஒருவேளை எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குமானால் உங்கள் மைந்தனாக பிறக்க வேண்டும் என்று நாதழுதலுக்கு கூறுகிறார் ராமலிங்கம். உடனே அம்மையார், சாமி, அப்படி பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீர்கள், எங்களால் தாங்க இயலாது. ஏனெனில் தாங்கள் எங்களில் ஒருவர் என்று கண் கலங்கி கதறுகிறார்கள்.
உடனே ராமலிங்கம் முத்தியால் அம்மையாரை பார்த்து, அம்மா, மனம் கலங்காதீர்கள். தாங்கள் இப்படி அழுதால் என் மனம் மிகவும் வேதனைப்படும், பாடுபடும். இது தாங்கள் அறியாததல்ல என்று சாமிகள் குரல் தகலுக்க கூற தம்பதியர் இருவரும் மன சமாதானப்பட்டு, எல்லாம் கடவுளின் சித்தம். முத்தியாலு, நம்மால் சாமிகளின் மனம் சங்கடப்பட வேண்டாம், நாம் மனதை ஒரு வாரம் தேற்றிக் கொள்வோம் என்று அவளை ஆறுதல் படுத்துகிறார். வள்ளல் பெருமானும், அம்மா, ரெட்டியார் கூறியதை கேட்டீர்களா? அமைதி கொள்ளுங்கள், நான் எங்கே சென்று விடப் போகிறேன்? இதோ பக்கத்தில் இருக்கும் வடலூரில் சத்திய தர்மசாலையில் தானே தங்கியிருக்க போகிறேன். நினைத்த மாத்திரத்தில் வந்து என்னை நீங்களும் பார்த்து விட்டு செல்லலாம், நானும் வரலாம் அல்லவா என்றார்கள். தம்பதியர் இருவரும் ராமலிங்கர் கூறிய இதமான மொழி கேட்டு மன அமைதியை அடைந்தார்கள். முத்தியால் அம்மையார் மனம் தேடி, உண்மைதான் சுவாமி, இந்த 9 ஆண்டு காலமும் தங்களுக்கு நேரடியாக பணி செய்யும் பாக்கியத்தை நாங்கள் இருவரும் பெற்றிருந்தோம். ஆனால் தங்கள் திருவடிகளை வணங்கி ஆசி பெறுவதை தவிர தங்களை பராமரித்து கவனித்துக் கொள்ளும் பாக்கியமினி என்றைக்கும் எங்களுக்கு கிடைக்காதே என்கிறார். வேங்கடரெட்டியாரும், உண்மையான நிலை அதுதான் முத்தியாலு, இனி நாம் செய்ய என்ன இருக்கிறது? சுவாமிகள் முடிவு செய்து விட்டார், நாம் மாற்ற முடியுமா என்று குரல் தழுதலுக்க மனைவிக்கு ஆறுதல் கூற ராமலிங்கர் அருள் பார்வை கொண்டு முத்தியால் அம்மையாரை நோக்கி, அம்மா, தங்கள் கணவர் உண்மை நிலையை உண்மையாக உணர்ந்ததால் சரியாக சொன்னார். புனிதமான தங்களுடைய இந்த இல்லத்திலே தங்கியிருந்த இதுநாள் வரை தனிப்பெரும் தந்தையாகிய ஆண்டவரின் அருளை பூரணமாக நான் பெற்று மகிழ்ந்திருக்கிறேன். இனி அவர் ஆணைப்படி ஏற்படுத்திய தர்மசாலையில் ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியமாகிய பசிதீர்க்கும் பேரறத்தை சந்திர சூரியர் உள்ளளவும் என்னுடைய மேற்பார்வையிலே நடத்தி வரப் போகிறேன் என்று கூறியவர், என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாயிருக்கவே, என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாயிருக்கவே இசைவித்து உலகில் மன்னி வாழ்வுறவே வருவித்த கருணை வள்ளல் நினக்கிது விடையும் பண்ணல் என் அடியேனாயின் பிள்ளை பாங்கினால் உரைக்கின்றேன் என்றாய். இன்னவாறென நீ சொன்னவாறு ஏற்றாது இருந்தோர் இறையும் இழையே. தந்தையே, என்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினீர்களோ அந்த செயல் நடைபெறுவதற்காக அடியேன் இங்கே செல்கிறேன். இவர்கள் மன அமைதி பெறுவதோடு இவர்களும் நம்முடன் என்றும் தொடர்பிற்கு அருள் புரிய என்று இறைவனை வேண்டியவர் முத்தியாவிடம், அம்மா, ஜீவதையுடைய தாங்களும் ரெட்டியாரும் எந்தவித மனக்கலக்கமும் இல்லாமல் முகமலர்ச்சியோடு என்னை அன்பர் பணி செய்ய ஆளாக்கி அனுப்பி வைக்க வேண்டும் என்று தம்பதியர் இருவரையும் பார்த்து கைகூப்பி வள்ளல் வேண்டுகிறார். உடனே வேங்கடரெட்டியார், இறைவன் ஆணை என்ற பிறகு தங்களை இங்கே நிறுத்தி வைக்க எனக்கு எந்த நியாயமும் இல்லை என்று கூறி அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். முத்தியால் அம்மையாரும், சுவாமி, சாதாரண சிற்றறிவு படைத்த எங்களின் செயல் சிறுபிள்ளைத்தனமானதுதான். செயற்கரிய செயல் செய்ய இறைவன் ஆணை பெற்ற தங்களை தங்களின் விருப்பப்படியே அனுப்பி வைப்பதே முறை என்றார்.
நம் பெருமானாகிய ராமலிங்கரும், நல்லது அம்மா, என் தாயாகவும் தந்தையாகவும் தயாநிதியாக இறைவனாகவும் இருந்து தாங்கள் வழங்கிய இந்த நல்லாசி என்றும் இந்த தர்மசாலை செழிக்க சந்திர சூரியர் உள்ளளவும் அடியே நீங்கு காற்றிலும் ஒளியிலும் கலந்திருக்கு எங்கும் நிறைந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருப்பார் என்று கூறி, அம்மையப்பராக காட்சி தந்த வெங்கட ரெட்டியாரையும் முத்தியாலி அம்மையாரையும் வணங்கி வள்ளல் பெருமான் அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார். ஞான வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு பெருமானை கொண்டு செல்ல இறைவன் கூட்டுவித்தவாறு அவர் அன்பர்களோடு ரெட்டியார் தம்பதிகள் விடைபெற்று புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் பார்வையிலிருந்து மறையும் வரை ரெட்டியார் தம்பதிகள் கண் கலங்கிய வண்ணம் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த இளையாட்கள் என்று நாம் பிள்ளை நம் வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு கூட ஒரு முன்பின் தெரியாத குழந்தையை எடுத்து ஆளாக்கி அன்னை வருந்துவது போல வருத்தத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் வடலூரை அடைந்தார். மாலை நேரத்து காற்று அருமையாக வீசிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மாந்தோப்பு, அங்கே நம்முடைய வரலாறின் அன்பிற்குடைய உடன் படித்தவர்களான குருமூர்த்தியும் சிவராமனும் வெகு நாட்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து தர்மசாலைக்கு வருகிறார்கள். வள்ளல் பெருமான் தனிமையில் தியானித்ததில் இருந்ததால் அவர்களால் பெருமானை தரிசிக்க இயலவில்லை. இருவரும் மாந்தோப்புக்கு வந்து ஒரு மரத்தடியிலே அமர்கிறார்கள். அப்போது குருமூர்த்தி, சிவராமா, இந்த போகத்து விளைச்சலில் தர்மசாலையில் அன்னதானத்திற்காக 6 களம் நெல் கொடுப்பதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே சிவராமன் வைகோபத்தோடு, என்ன, என்னை விட்டு விட்டாய் குருமூர்த்தி? உன்னோடு சேர்ந்தும் நானும் அப்படி வேண்டுவேன் தெரியுமா என்றார். ஆமாம் ஆமாம், அதற்குத்தான் நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளதே என்றார். இப்பவும் 4-5 நாட்களில் அறுவடை முடிந்துவிடும். இந்த தடவை விளைச்சல் பார்த்தால் ஒரு 10 நாளைக்கு பக்கமாக அறுவடை செய்ய வேண்டும் இருக்கும் போல் இருக்கிறது. எல்லாம் நம் வள்ளல் பெருமானுடைய கருணை என்றார். திடீரென்று குருமூர்த்தி பெருமானை பற்றிய பல விஷயங்கள் ஞாபகத்திற்கு வர அவர் ஒரு விதமான சந்தேகத்துடன், சிவராமா, நம் சாமிகளை இப்போது நன்றாக கூர்ந்து கவனித்து பார்த்தாயா என்று கேட்கிறார். ஓ, தர்மசாலைக்கு சாமிகள் வந்து தங்கிய பிறகுதானே சொல்கிறாய் குருமூர்த்தி? ஆமாம், சாமியின் தோற்றம், உடை, உணவு, பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் உலகில் வேறொரு துறவி இப்படி இருந்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கின்றேன் என்றார். ஆம் சிவராமா, நீ நினைப்பது 100க்கு 100 உண்மை, அதில் சந்தேகமே இல்லை. முன்பெல்லாம் சாமிகள் நம்போல் சாதாரணமான தோற்றத்தில் இருந்தால், ஆனால் இன்றோ பார்ப்பதற்கு எத்தனை அழகான முகப்பொழிவோடு இருக்கிறார். மிகமெளிந்த செந்நிற உடம்பு, நடுத்தர உயரம், நிமிர்ந்த தோற்றம், அழகிய திருமுகம், நீண்ட மெல்லிய கூரிய அழகிய மூக்கு, ஒளிவீசும் செவ்வரியோடிய பரந்த கண்கள், கருணை ததும்பும் பார்வை. நம் சுவாமிகளின் இந்த திருவுருவை நேரில் கண்டு உணர்ந்தபடி அவரிடம் நாம் எதையுமே பேச முடியாத நிலையில் அல்லவா கடந்த சில வாரங்களாக இருக்கிறோம். சாமிகளை பார்க்கும் பொழுது அவர் நம் நண்பர் என்பதே மறந்து போகிறது. ஏதோ வேற்றுலகத்து ஞானி வந்தது போல் ஒரு பயமும் அன்பும் வருகிறது என்று மெய்சுலித்தார் குருமூர்த்தி. உடனே சிவராமன், அது மட்டுமல்ல, சாமிகளின் உடை எப்படி இருக்கிறது? முன்பெல்லாம் சற்று காவி ஒடிந்தார் போல் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ தூய வெண்ணிறை ஆடை உடுத்தி அவர் உள்ளத்தால் எவ்வளவு தூய்மையானவர் என்பதை உணர்த்துவது போல நேர்த்தியான வெள்ளை ஆடையில் இருக்கிறார் தெரியுமா என்றார் சிவராமன். உடனே குருமூர்த்தி உற்சாகத்தோடு, ஆம், தாம் உடுத்தி இருக்கிற இந்த வெள்ளாடை குறித்த விசேஷத்தை சாமிகள் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறாரே, மறந்து விட்டாயா என்றார் சிவராமன்.
ஆனால் குருமூர்த்திக்கு இந்த உடை விஷயம் அதுவரை தெரியாது, நமக்கும் தெரியாது அல்லவா? ஏன் வள்ளல் பெருமான் காவி கட்டாமல் வெள்ளாடை உணர்த்தினார் என்பதற்கான விடை எத்தனை பேருக்கு இந்த குழுவில் நமக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆனால் அங்கே நம் குருமூர்த்திக்கு அந்த விடை தெரியவில்லை. சொல் சிவராமா, அது விஷயமாக சுவாமிகள் என்ன கூறினார் என்று கேட்டார். உடனே சிவராமன் அந்த சாமி ஒரு அற்புதமான பிரசங்கம் செய்தார். துறவு கோலத்திற்கு முதல் அறிகுறியாக இன்று கருதப்படுவது காவி ஆடை. காவியுடை கடின சித்தர்களுக்கே வேண்டுவது, அதாவது மனதை கல்லாக்கி கொண்டு தான் மட்டும் முக்தியடைந்து சகலர்களும் தம்மை வழிபடும் வண்ணம் வாழக்கூடிய அந்த தன்னை இறைநிலைக்கு கொண்டு செல்ல நினைத்து மனைவி, மக்கள், குடும்பம், உறவு, பிற உயிர்களின் துன்பம் எல்லாவற்றையும் மறந்து தாங்கள் முத்தி பெற வேண்டும் என்ற கடினமான சித்தத்தை உடையவர்களுக்கு வேண்டுவது காவி. அது போர்க்கொடி போன்றது. மூவாசைகளையும் விட்டு பற்றற்று கடுமையான சித்தமுடையோர் காவிக்கல்லால் நலைக்கப்பட்ட வெள்ளையாடை, அதாவது கல்லாடை துறவு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காவி என்பது குடும்பமெல்லாம் வெறுத்து கடவுளை தேடி தான் மட்டும் முக்தி அடைந்தால் போதும் என்று மனதை கல்லாக்கி கொண்டு வாழ்கின்ற இந்த சுயநலமிக்க துறவிகளுக்குடையது காவி. ஆகவே அது நமக்கு பொருந்தாது. வெள்ளாடை என்பது சமாதான கொடி போன்றது. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடை வெள்ளாடை. அதே போல மனமாகி இருள் நீங்கி 36 தத்துவங்களையும் கடந்து வென்றோர்க்கு ஒரு வெள்ளையாடையே போதுமானது. என்ன? ஆக சமாதானத்திற்கு அடையாளமானதும் நம் மனப்பாங்கை வெளிப்படுத்தக்கூடியதுமான ஆடையே வெள்ளாடை. ஆகவே இதையே ஆமினி தொடர்ந்து அணிவோம் என்று அன்று அருட்பிரகாச கூறியது தங்கள் உனக்கு ஞாபகம் இல்லையா குருமூர்த்தி என்ற. ஆஹா, ஆமாம், எவ்வளவு உண்மை இல்லை, நான் கூட மறந்து விட்டேன். அது மட்டுமல்ல, சுவாமிகள் உணவு விஷயத்திலே மிகவும் பக்குவ நிலைக்கு வந்து விட்டார் சிவராமா என்றார் குருமூர்த்தி. உடனே சிவராமன், ஆமாம் நண்பா, சாமிகள் சிறுவயதிலிருந்தே உணவில் அவ்வளவு பற்றற்றவராகவே இருந்திருக்கிறார். சில காலம் தினந்தோறும் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டிருக்கிறார். சில காலத்திற்கு 2 வேளை சாப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை 2 வேளை சாப்பிட்ட பெருமான் இப்போதெல்லாம் 2-3 நாட்களுக்கு ஒரு முறைதான் சாப்பிடுகிறாராம். அதுவும் அரைவயிறோ சில கவளங்களோ தானோ. வெண்ணில் சர்க்கரை கலந்து குடிப்பதோடு சில நாட்கள் இருந்து விடுவாராம். போக போக சுவாமிகள் உணவருந்துவதை நிறுத்தி விடுவார் போல் தோன்றுகிறது என்று வருத்தத்தோடு கூறினார். சிவராமனும் பெரிய வேதனையோடு, பசித்தருளுக்கெல்லாம் சோறு போட தர்மசாலை ஏற்படுத்திய பெருமான் தாம் பசித்து வாழ்கிறார்கள், ஐயோ இது என்ன கொடுமை என்று அரற்றுகிறார். உடனே குருமூர்த்தி, சிவராமா ஏன் இவ்வாறு செய்கிறார்? சுவாமிகள் காரணமின்றி அந்த செயலையும் செய்ய மாட்டார், ஏன் இப்படி என்று கேட்க, இல்லை சிவராமா, ஒரு நாள் இரவு நள்ளிரவு நேரத்திலே பசியோடு சில ஏழைகள் வருகிறார்கள். நம் சாமி அப்பொழுதுதான் உணவருந்தி விட்டு அமைதியாக உறங்கச் சென்ற வேளையிலே மிக பசியோடு வந்த அந்த அன்பர்களை பார்த்து, நாம் உணவருந்தாமல் இருந்திருந்தால் இந்த ஏழைகளுக்கு இது உணவாகி இருக்குமே என்று வேதனைப்பட்டாராம். அது முதல் அந்த தர்மசாலையிலே எல்லோருக்கும் உணவளித்த பிறகு மீதி இருந்தால் சுவாமிகள் சாப்பிடுகிறார், இல்லை எனில் அவர் அமைதியாக சர்க்கரை நீர் குடித்து விட்டு படுத்து விடுகிறார் என்று கூறியதும் சிவராமன் கூறியதும் கண்கலங்கி போனார்.
இந்த சம்பவத்தை கேட்டுவிட்டு அந்த வடலூரில் நடக்கும் ஒரு காமெடி பெரிய விஷயம் இருக்கா. ஈவோல இருந்து செயலலுவல இருந்து கணக்குல இருந்து எல்லாருக்கும் சோறு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பாடு போடுறாங்க. கொடுமையான கொடுமை. வள்ளல் எப்படி இருந்திருக்காரு. ஐயோ பெருமானி சுக்கனாரா. உடனே அங்கே குருமூர்த்தி, சிவராமா, இதை பற்றி சொல்வதற்கு நமக்கு அறிவு போதாது, விளங்காததில் விவாதம் எதற்கு, ஞானிய விஷயம். நம் சாமிகளை சாம சித்தர் என்கிறார், இதற்கு மேல் இதை பேச வேண்டாம், அப்படியே விட்டு விடுவோம் என்று இருவரும் அமைதியானார். சரி, ஞானிய விஷயத்தில் ஆராயக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து சுவாமிகள் உறங்குவது கூட இரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரை தானா. அதுவும் மெல்லன தூங்கி எழுந்து அங்கே அடுத்த நாள் உணவிற்கான வேலைகளை அவரே தொடங்கி விடுகிறாராமே என்றார். உடனே சிவராமன், நம் சுவாமிகள் அது மட்டுமல்ல, ஆரவாரமாக அவர் நடந்து கூட செல்வதில்லை. இடுப்பில் உடுத்தும் ஆடையை முழங்கால் மறையும் அளவுக்கே உடுத்துகிறார். மேலாடையை உடம்பு முழுதும் போர்த்திக் கொண்டு முக்காடித்துக் கொள்கிறார். கைகளை முன்புறமாக கொண்டுதான் நடக்கிறார். அப்படி நடக்கும் போது மட்டும் செருப்பு போட்டுக் கொள்கிறார். அந்த மட்டில் பரவாயில்லை. உடனே, அதை பற்றி உனக்கு தெரியாதா குருமூர்த்தி? அங்கே தெருவிலே வருபவர்கள் எல்லாம் சிவஸ்வரூபமாக இருந்ததால் எல்லோருக்குள்ளும் அந்த திருவாசகத்திலே சுவாமிகள் படித்த பொழுது எல்லோருடைய மனதிலும் இறைவன் ஓங்காரமாகவும் உய்வதற்காகவும் ஆன்மாக்களுக்குள் இருப்பதை உணர்ந்ததால் தெருவிலே கைவீசி நடக்கவும் அஞ்சினேன். அப்படியெல்லாம் சாமி பாடியிருக்கிறாராம். அதையெல்லாம் இப்பொழுது வாழ்வியலாக சாமி கடைபிடித்து வருகிறார் என்று கூறிய குருமூர்த்தி, சாமிகள் சுற்றி எவ்வளவு செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் கூடியிருந்தாலும் கூட சாமிகள் ஆடம்பரத்தை விரும்பாமல் அடக்கத்தோடு இருக்கும் நிலை இது எந்த பிறவியிலும் எந்த துறவியும் இப்படி வாழ முடியாது என்பதற்கு சான்றாக இருக்கிறது என்றார். அப்படியே பேசிக்கொண்டு தர்மசாலைக்கு வருகிறார்கள். வள்ளல் பெருமான் தர்மசாலை முகப்பில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஓடி சென்ற சிவராமனும் குருமூர்த்தியும் சுவாமிகளே என்று ஓடிப்போய் சாமிகள் அருகில் நிற்க, சுவாமிகள் இவர்களை கவனித்ததும், வாருங்கள் நண்பர்களே, சிவராமா, குருமூர்த்தி, வாருங்கள் என்று முகமலர வரவேற்று அவர்களை அழைத்துக் கொண்டு தனி அறையிலே இருந்த பெருமான் அங்கே தர்மசாலை நோக்கி நடக்கிறார். சரி, அவர்கள் நண்பர்கள் மூவரும் ஏதோ பேசிக்கொள்வார்கள். நாம் ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? நாமும் அவர்கள் தனிமைக்கு தொந்தரவு செய்யாமல் நம்முடைய பணிகளுக்கு செல்வோம். நமச்சிவாய வாழ்க. எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் பேரல் கருணையினால் அனைவருக்கும் எல்லா நலன்களும் உண்டாகவும், நம்மிடமுள்ள கோபமாகிய சிங்கமுகாசுரனையும், நம்மிடமுள்ள நானே பெரியவன் என்ற கஜமுகாசுரனையும், நம்மிடமுள்ள என்னை விட பெரியவன் யார் கிடையாது என்ற ஆணவமாகிய சூரபத்மனையும் சம்காரம் செய்து இந்த நன்னாளிலே இறைவன் நம்மை எல்லாம் ஜீவகாருண்யம் மிக்கவர்களாக நாம் வாழ வள்ளல் பெருமானின் ஞான குருவாகிய முருகப்பெருமானின் அந்த கந்தக்கோட்ட பெருமானை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவருளால் சந்திக்கும். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய
சுப்பிரமணியா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய. நமச்சிவாய. ஐயா ஒண்ணு கேட்கலாம்டா. சொல்லுங்கய்யா. இந்த ரெட்டியார் வீட்டுல இருந்து 9 ஆண்டுகள் இருந்துட்டு தர்மசாலைக்கு போகும் பொழுதுங்க, அந்த தர்மசாலை ஆரம்பிச்சு அதை தொடர்புடைய நிறுவனங்களை ஆரம்பிக்க முடிவோட தான் அவர் போறாரு. அப்போ அங்கிருந்து அங்க போய் அந்த தர்மசாலை வேண்டிய பணிகள் செய்வதற்கான ஆட்கள் இதுக்கெல்லாம் அவர் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்தாருங்களா, இல்ல அப்பப்போ சேர்த்துக்கிட்டாங்க? இவர் செய்த பிறகு ஒவ்வொருவரா வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே, சரி சரி. அங்கல நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க எந்த அரசியல் ஒரு துறவியா இருந்து நீங்க செஞ்சாலும் கூட அவருடைய பிரசங்கம் கேட்டவங்க அவங்கலாம் பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ணாங்க. வேலுசாமி முதலிய போனவங்க எல்லாம் வந்து அவர் நடத்த கல்வி ஸ்தாபனங்கள், அந்த வள்ளலார் பள்ளிக்கூடத்திற்கு தொடங்கின காலத்துல அவங்க கல்வி பயிற்றுவித்தல மனப்பூர்வமா சேவை செஞ்சிருக்காங்க. அதனால வந்து அப்பப்ப அவர் வேண்டிய சேர்ந்துக்கிட்டாங்க கூட, அவர் கூட சேர்ந்துட்டாங்க. ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு அப்படி சேர்ந்து உருவாகி அதே இடத்துல 10-12 தர்மசாலை ஆயிடுச்சு, 10-15 கலெக்ஷன் சென்டர் இருக்கு. அவங்க ஏதோ வேடிக்கையா இருக்கு. வடலூர் போய் பார்த்தா ஏங்க இதை விட அங்க வாங்க வடபாயசத்தோட சோறுன்னு கூப்பிடுற அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சொன்னீங்களே, இன்னைக்கு கவனிச்சு நான் பார்த்தேன். ஆனா ஏன் உண்மையிலேயே எனக்கு தான் தெரியாதுங்க. நான் தர்மசாலை மட்டும் தான் இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா அப்புறம் அன்னைக்கு சொன்னீங்க நீங்க, அந்த மாதிரி நிறைய இருக்க மாட்டேங்குது வடலூர்ல. இருக்குங்கய்யா. ஆனா சிவபிரகாசங்கிற ஒரு சுவாமி வந்து படுத்த படிக்கா கிடக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி தூக்கி அவங்கள பராமரிச்சு எல்லாரும் கைவிடப்பட்ட அவரு வேற லெவல்ல வள்ளலார் பெருமான் பேர்ல சேவை செஞ்சிட்டு இருக்காரு. சரிங்கய்யா. அப்புறம் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இங்க தர்மசாலையில கொஞ்சம் பேசி பார்த்தாரு, ஒன்னும் ஒடுக்கம் அவர் மாதிரி தெரியல. அதனால அவர் தனியா ஒரு ஆசிரமம் வச்சு, ஆனா அவரு வள்ளலாரோட பெரிய கெத்து காட்டுறாரு. அது வேற விஷயம். சோறெல்லாம் போடுறாரு. அவரு ஏதோ வேற லெவல்ல இருக்காருன்னு வச்சுங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தா யார் வேணாலும் ஒரு 10 பேரு சோறு போட்டா ஜாலியா சாப்பிட்டு 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு பெருமான் தகுதி சொல்லி வாழலாம் இல்லையா? சரி 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 சரி. ஏதோ அவருடைய பணியை தொடர்றாங்கன்னு வச்சுக்க வேண்டியது, அவரு கூட இல்லாம தனியா பண்றாங்க நம்ம நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஆனா எல்லாமே புளியப்பக்காரர்களுக்கு தான் சோறு போடுறாங்க, பசியப்பக்காரர்களுக்கு போட மாட்டேங்கிறாங்க. அதான பிரச்சனை. ஐயா நீங்க சொல்றது பாத்தீங்க, அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா பசியப்ப